ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம். மாதத்தினுடைய முதல் பாதி 16ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துல ராசிநாதன் புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தில் அமர்ந்திருக்கிறார். கடகத்தில் 11ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார்கள். 2இல் செவ்வாய், 7இல் ராகு, 8இல் சனி. 8இல் சனி வக்ரம் அடைந்திருக்கிறார். 8இல் சனி வக்ரம் அடைந்திருப்பது ஒரு நல்ல அமைப்பு. அஷ்டமச்சனி காலத்துல சனி வக்ரம் அடைந்திருப்பது உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்பதை நிரூபிக்கிறது. அதாவது 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலன்களை முதல் பாதி அடுத்த பாதி என்று சொல்லி பார்த்து விடலாம். என்ன காரணம் என்று சொன்னால், ராசிநாதன் முதல்ல ஒரு மாதத்தினுடைய பாதி, அதாவது 16ஆம் தேதி வரைக்குமே 12ஆம் இடத்தில் அமர்கிறார். 17ஆம் தேதி ராசியிலே வந்து கேதுவோடு சேர்ந்து அமர இருக்கிறார். அதாவது முதற்பாதி பைனான்சியலா, வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களுடைய கெரியர், உங்களுடைய தொழில் அமைப்பு, வருமான அமைப்பு, இது போன்ற அமைப்புகள் மாதத்தினுடைய முற்பாதியில 16ஆம் தேதி வரைக்குமே ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும். அதில் எந்த தடை தாமதங்களும் இருக்காது. லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல குருநாதரும் வலுத்து அமர்ந்திருக்கிறார். அதனால பைனான்சியலா ட்ரபிள் இருக்காது. வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், வருமானம் தரக்கூடிய எல்லா அமைப்புகளாலும் நல்லபடியாக அந்த அமைப்புகள் எல்லாம் செயல்பட்டு நல்லபடியாக வருமானம் வந்து கொண்டிருக்கும். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அளவில் ராசியிலேயே ராசிநாதன் சூரியன் வந்து அமர இருக்கிறார். கேதுவோடு சேர்ந்து அமர இருக்கிறார். அதாவது சூரியன் கேதுவை நெருங்க 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 உங்களுடைய புத்தியிலேயே தடுமாற்றம் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சிம்ம ராசிக்காரர்கள் இயல்பாகவே வெளிப்படையானவர்கள், நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், யாரையும் முதுகில் குத்துபவர்கள் அல்ல. சரியோ தப்போ நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் வெளிப்படுத்தக்கூடியவர்கள். ஆனால் சூரியன் கேதுவை நெருங்கி கொண்டிருக்கிற சூழல்ல உங்களுடைய புத்தியே உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சற்று புத்திசாலித்தனத்தோடும் சமநிலையோடும் கோபம் இல்லாமலும் பதட்டம் இல்லாமலும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். சூரியன் என்று சொல்கிற போது தலைமைத்துவ பண்பு, அதாவது அரசியல்வாதிகள், லீடர்ஷிப்பில் இருப்பவர்கள், அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள், பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரத்தில் இருப்பவர்கள், தனியார் துறையாக இருக்கிற போது ஒரு சிஓ, ஒரு மேனேஜிங் டைரக்டர், எம்டி, இது போன்ற அமைப்புகளில் இருப்பவர்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு இருப்பதற்கான தேவை ஏற்படுகிறது. நீங்கள் உங்களுக்கு எதிராகவே சில தவறான முடிவுகளை எடுத்து விடுவீர்கள். சூரியன் கேதுவை நெருங்க 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 உங்களுடைய புத்தியில் தடுமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உஷாராக இருக்க வேண்டும் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு. அதே நேரத்துல 2ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். திருமண விடயமாக இப்போது ஆகஸ்ட் மாதம் நீங்கள் சற்று எல்லா விடயங்களையும் தள்ளி வைப்பது நல்லது. அதே நேரத்துல 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார். வரன்கள் தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சூஸ் பண்ணுகிற போது தவறான வரனை தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். அதாவது குருநாதர் உங்களுக்கு சப்போர்ட்டிவா, பைனான்சியலா, எல்லா விடயத்திலையுமே சப்போர்ட்டாக 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். நீங்கள் கல்யாண விடயமாக ஒரு எடுத்துக்கொண்டு, ஒரு நகர்வு எடுத்துக்கொண்டு போகிற போது நல்லபடியாக அதை முன்னேற்றமாக சென்று வரன் வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகிவிடும். கேதுவோடு ராசிநாதன் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த சூழல்ல நீங்கள் தவறான முடிவெடுத்து தவறான வரனை தேர்வு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால முற்பகுதி என்றால் பரவாயில்லை, மாதத்தினுடைய பிற்பகுதியில திருமண விடயங்களை ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதை சற்று தள்ளி வைப்பது நல்லது. 8ஆம் இடத்துல சனி அமர்ந்திருப்பது உங்களுக்கு இப்போது அஷ்டம சனியாய் நடந்து கொண்டிருந்தாலும் அவர் வக்ரம் அடைந்திருக்கிறார். கோச்சார வேதையில் வேறு சிக்குண்டு இருக்கிறார். அதனால சனியால உங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்க போவதில்லை, எந்த தீங்கும் இல்லை. ராசிநாதன் மாசத்தினுடைய பிற்பகுதியில 2ஆம் பகுதியில கேதுவை நெருங்குகிற போது ஒரு தடை, தாமதம், உங்களுடைய அறிவை உங்களுக்கு எதிராக செயல்படுவது, சற்று குழப்பமாக சிந்திப்பது, குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வருவது, இது போன்ற வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும்.
2 செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். ஆக்ரோஷமான வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். குடும்ப ஒற்றுமையை சீர்குலைப்பது போல எந்த இடத்திலும் நடந்து கொள்ளக்கூடாது. மாணவர்கள் நல்லபடியாக கல்வி கற்கலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை. புதன் நல்லபடியாக அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய சொந்த முயற்சியின் மூலமும் மற்றவர்களுடைய உறுதுணையின் மூலமும் மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்வதன் மூலம் நல்லபடியாக நீங்கள் படிக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில எந்த தடை தாமதமும் வராது. படிக்கக்கூடிய மாணவர்கள் நிம்மதியாக படிக்கலாம். பைனான்சியலா குடும்ப தலைவர்களுக்கு நிச்சயமாக எந்த ட்ரபிளும் வரப்போவதில்லை. அதாவது மாத்தி போட்டு துணிமணி, சாப்பிடுவதற்கு சாப்பாடு, ஒதுங்குவதற்கு ஒரு வீடு, இது போன்ற அடிப்படை அமைப்புகளில் யாரும் கை வைக்க முடியாது. ஏனென்றால் அஷ்டமச்சனியாக செயல்பட போவதில்லை. என்ன இருந்தாலும் லாபஸ்தானம் வலுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, லாபஸ்தானத்துல குருநாதரை அமர்ந்திருக்கிறார். எப்படியோ ஒரு கணிசமான வருமானம் வரப்போகிறது. குடும்பம் நல்லபடியாக இயங்கிக் கொண்டு போக போகிறது. மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சற்று வேலைப்பளு அதிகரிக்கலாம், புத்தியில தடுமாற்றம் ஏற்படலாம், குடும்பத்துக்குள்ள உங்களுடைய வார்த்தைகளால தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லாமே எல்லோருக்குமே நடந்துவிடும் என்று சொல்லவில்லை. யாருடைய ஜாதகத்துல, பிறந்த ஜாதகத்துல சூரியன் சனியோடு சேர்ந்திருக்கிறதா, அல்ல சூரியன் செவ்வாய் ஏதாவது சேர்ந்திருக்கிறதா, அல்ல சூரியன் பாவத்துவம் அடைந்திருக்கிறதா, இது போன்ற சூழல்களை இது உறுதி செய்யப்பட்டு விடும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தோட கம்பேர் பண்ணி எப்பவுமே கோச்சார நிலைகளுக்கு நீங்கள் பலன் எடுத்து பழக வேண்டும். மாதத்தினுடைய நடுப்பகுதி வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கெடுபலன்களாக இல்லை. மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு எல்லா நிலைகளிலும் நீங்கள் சற்று உஷாராகவும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டிய அவசியத்தை ஒரு ஜோதிடனாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், தெரியப்படுத்தி இருக்கிறேன். அப்படியொன்றும் கெடுபலன்களாக இல்லை. மாதத்தினுடைய பிற்பகுதியில சற்று விழிப்புணர்வோடு சிம்மராசிக்காரர்கள் இருக்க வேண்டும். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கான இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.